எடுத்துக்கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 12வது வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். For you, O Lord, bless the righteous man, the one who's right standing with you. You surround him with favor as shield. காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். இந்த மாதத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை சூழ்ந்து கொள்வேன். அது எப்படி சூழ்ந்து கொள்வேன்னா, காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வேன். காருண்யம் என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். அதில் 3 முக்கியமான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, தயவு, இரக்கம், கிருபை. அல்லேலூயா. தயவு, இரக்கம், கிருபை. இந்த மாதம் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய தயவுனாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறார். ஒவ்வொரு முறையும் நமக்கு ஆசீர்வாதம் வரும்போது, ஒவ்வொரு முறையும் நமக்கு உயர்வு வரும்போது, ஒவ்வொரு முறையும் நாம் விரும்பக்கூடிய காரியங்கள் நமக்கு நடக்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் கிருபையாக இருக்கிறாருங்க, அவருடைய தயவு இருக்குது, அவருடைய இரக்கம் இருக்குது, அவருடைய காருண்யம் இருக்குது என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் கஷ்டங்கள் வரும்போது, நம்ம விரும்பத்தகாத சில விஷயங்கள் நடக்கும்போது, நமக்கு கண்ணீரை வர வைக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வரும்போது, we think we don't have the favor of God. கர்த்தருடைய தயவு நமக்கு இல்லைன்னு நினைக்கிறோம், கர்த்தருடைய கிருபை நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லா கவனமாக கேளுங்க. கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள், வேதனைகள் வருவதனால கர்த்தருடைய தயவு இல்லை என்று அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. அந்த கஷ்டங்கள், அந்த பாடுகள் நம்மை மேற்கொள்ளாதபடி அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கு. பார்த்தீங்களா? அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், அந்த கஷ்டங்களோ பாடுகளோ அந்த போராட்டங்களோ நம்மை மேற்கொள்ள முடியாத அளவிற்கு நம்ம கடந்து வருகிறோம்ல, அதுதான் பெரிய கிருபை, அதுதான் பெரிய தயவு, அதுதான் பெரிய காருண்யம். இந்த 10 மாதத்தில் எத்தனை போராட்டங்களை நாம் சந்திச்சிருப்போம், எத்தனை வியாதிகள், எத்தனை விபத்துகள், எத்தனை வேதனைகள், எத்தனை பொல்லாத பிசாசின் போராட்டங்களை கடந்து வந்திருப்போம் என்று யோசித்து பாருங்கள். பலவிதமான பிரச்சனைகள் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம், அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும். யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம், அப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் வந்திருக்கும். நினைத்து பார்க்க முடியாத பலவிதமான கஷ்டங்கள் நம்ம இந்த 10 மாதத்தில் நம்ம சந்திச்சிருப்போம். ஆனால் எதுவுமே நம்மளை மேற்கொள்ள முடியல. அதுதான் ஆண்டவருடைய காருண்யம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய கிருபை. பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு வசனத்தை பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி பட்டணத்திற்கு எழுதின முதல் நிருபத்தில் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். விரோதம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். கஷ்டங்கள் இருக்கு, பாடுகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, பலவிதமான உபத்திரவங்கள் இருக்கு. ஆனாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியில், அந்த பாடுகள் மத்தியில், அந்த உபத்திரவத்தின் மத்தியில், அந்த போராட்டத்தின் மத்தியில் கர்த்தருடைய கதவு திறந்திருக்கு. அல்லேலூயா. ஆமென். அதுதாங்க காருண்யம், அதுதாங்க கிருபை, அதுதாங்க தயவு. என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையிலையும் ஆண்டவர் நமக்கு துணையாக நின்று அந்த சூழலிருந்து கடந்து வரும்படியாக செய்கிறார். பார்த்தீங்களா? அதுதான் பெரிய கிருபை, அதுதான் பெரிய தயவு. இங்கே பவுல் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. எனக்கு விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், ஆனாலும் அதே இடத்துல என்ன இருக்கு? பெரிய கதவும் திறந்திருக்கிறது. No matter what your situation is, உங்களுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வாசலை அவர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். சடிதியான திகில் வரலாம், துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரலாம், எதுவனாலும் வரலாம். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராக இருந்தா
எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உன் கால் அந்த பிரச்சனையில், அந்த போராட்டத்தில், அந்த பாடுகளில் சிக்கி கொள்ளாதபடி அவர் நம்ம என்ன செய்கிறாரு? அவர் நம்மை பாதுகாக்கிறார். அதுதான் காருண்யம். நம்ம இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம் என்னது? கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை என்ன செய்றீங்க? அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம் என்னும் கேடகம். காருண்யம்னா அதுக்கு 3 விதமான அர்த்தம் நான் சொன்னேன். காருண்யம் அப்படின்னா என்னென்ன? தயவு, இரக்கம், கிருபை. இந்த மாதத்துல கர்த்தருடைய தயவு உங்களை சுற்றி கொள்ளும். கஷ்டங்கள் வந்தாலும் அந்த தயவு அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளியே வரும்படியான சூழலை ஏற்படுத்தும். இரக்கம், கர்த்தருடைய இரக்கம் கடந்து வரும். ஆண்டவர் சொல்வார், ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் மகன், என் மகள், ரொம்ப பாடுகள் இருக்கிறாங்க, எப்படியாவது அவருடைய சூழலுக்குள்ளாய் நான் கடந்து வருவேன், அந்த சூழலை நான் மாற்றுவேன். கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் கடந்து வருகிறது, கிருபை கடந்து வருகிறது. என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுவதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த மாதத்தில் எது உங்களை மேற்கொள்ள வந்தாலும், நீங்கள் விரும்பத்தகாத விஷயங்கள் எது உங்களை மேற்கொள்ள வந்தாலும் அது கடந்து போகும், உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. என்ன போராட்டங்கள் வந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை விட்டு அதை கடந்து போகும்படியாக கர்த்தர் செய்வார். காரணம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்தம். நத்திங் கேன் ஓவர்டேக் யூ. எதுவுமே உங்களை கீழே கொண்டு வர முடியாத. காரணம், அவருடைய காருண்யம் என்னும் கேடகத்தினாலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்களை சுற்றி இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார். எத்தனைதான் கஷ்டங்கள் வரட்டுமே, எத்தனைதான் பாடுகள் நம்ம மேற்கொள்ள நினைக்கட்டுமே, அந்த கஷ்டங்கள், அந்த பாடுகள் எதுவுமே உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க அதிலிருந்து கடந்து போகும்படியாக, அதை நீங்கள் ஜெயிக்கும்படியாக, அதிலிருந்து நீங்கள் வெற்றி பெறும்படியான சூழலை ஆண்டவராகிய கர்த்தர் செய்கிறார். அவருடைய காருண்யம் இந்த மாதத்திலே நம்மை சூழ்ந்து கொள்ளும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன தராரா? அவர் பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஜனத்திற்கு பலன் தருகிறார். அல்லேலூயா. அந்த பலன் சும்மா சாதாரணமான பலன் அல்ல. எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் அந்த பலவீனத்தில் நீங்கள் எழுந்து நடக்கும்படியாக, எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டம் உங்களை மேற்கொள்ள முடியாத அளவிற்கு தேவ பலன் கடந்து வரும். வசனம் ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், அவருடைய பலனை தருகிறார். அல்லேலூயா. என்ன பலன் அது? நம்முடைய பலவீனத்துல நாம் நிற்கும்படியாக, நம்முடைய பலவீனத்துல நாம் கடந்து வரும்படியாக ஆண்டவருடைய பலன் கடந்து வருகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம், நல்லா தெரிந்த ஒரு வசனம். 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம ஒரு அழகான ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். பூரணமாய் கர்த்தருடைய பலன் இந்த மாதத்துல, உங்களுடைய பலவீனத்துல தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. When human strength fails, God's strength will overtake you. Hallelujah. When human strength fails, God's strength will take over you. எப்பேற்பட்ட பலவீனமாய் இருந்தாலும், மனிதர்கள் மூலமாய் வரலாம் பலவீனம், பிசாசு மூலமாய் வரலாம், வியாதியின் மூலமாக வரலாம், சூழ்நிலைகள் மூலமாக வரலாம். எப்படிப்பட்ட பலவீனமாய் இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் என் தேவனுடைய பலன் கடந்து வரும். ஆண்டவர் சொல்றார், என் ஜனத்திற்கு நான் என்ன செய்வேன்? நான் பலன் கொடுப்பேன்.
கர்த்தருடைய பலன் வந்து சூழ்நிலையில் நீங்கள் ஜெயிக்கும்படியாக மாத்திரம் செய்யாது, உங்களுடைய சத்துருக்களிடத்திலிருந்தும் நீங்கள் ஜெயிக்கும்படியான தேவ பலன் கடந்து வரும். அல்லேலூயா. யாத்திராகமத்தில் ஒரு வசனம் இருக்கு, 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும் பரிசுத்த வேதத்தில். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை நான் உயர்த்துவேன். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர். நம்முடைய சத்துருக்களிடத்திலிருந்து நாம் வெற்றி பெறுகிற பலனை தருகிறார். உங்களுடைய பலவீனத்தில் நீங்கள் வெற்றி பெறுகிற பலனை தருகிறார். உங்களுடைய சத்துருக்களிடத்திலிருந்து நீங்கள் வெற்றி பெறுகிற பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பலன் சொன்னார், என் ஜனத்திற்கு நான் பலன் கொடுப்பேன். இந்த பலன் வந்து உங்களுடைய சூழலுக்கு அப்பாற்பட்டு செயல்படும், உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்படும். இந்த பலன் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை பாதுகாக்கும். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், 2வது வசனம், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த ஒன்று போதும், எல்லாமே பாதுகாக்கும். அல்லேலூயா. இந்த ஒன்று போதும், எல்லாமே என்ன செய்யுது? பாதுகாக்குது. நம்ம பார்த்தோம் 29ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் தம்ம ஜனத்திற்கு என்ன செய்கிறாரு? பலன் கொடுக்கிறார். என்ன பலன்? உங்களுடைய பலவீனத்தில் பலன் கடந்து வருகிறது. அல்லேலூயா. என்ன பலன்? பலவீனத்தில் பலன் கடந்து வருகிறது. என்ன பலன் தருகிறார்? நம்முடைய சத்துருக்களிடத்திலிருந்து நாம் ஜெயிக்கக்கூடிய பலனை தருகிறார். என்ன பலனை தருகிறார்? அந்த பலன் நம்மை பாதுகாக்கிற பலனை தருகிறார். அல்லேலூயா. அழகானமாக கேளுங்க. இந்த மாதத்தில் கர்த்தருடைய இரக்கங்கள், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வெற்றி பெறும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் கிரியை செய்யும். அல்லேலூயா. அந்த வியாதியிலிருந்து, அந்த பண கஷ்டத்திலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் மீண்டு வரும்படியாக என் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காக யுத்தம் செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யாரு நம்பி விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் கிரியை செய்கிறது. ஆமென். சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தில் கூட ஒரு அழகான ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனமுடைய, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், பாடுகள் வரதான் செய்யும். ஆனால் இவைகள் மத்தியில் நீங்கள் கடந்து வரும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த பிரச்சனைகள் அங்கே தான் இருக்கும், அந்த போராட்டங்கள் அங்கே தான் இருக்கும், அந்த வேதனைகள் அங்கே தான் இருக்கும், அந்த தனிமை அங்கே தான் இருக்கும், அந்த யோசனைகள், அந்த சூழல் எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் வெற்றி பெறும்படியாக, அதில் நீங்கள் பலத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு நீங்கள் கடந்து வரும்படியாக என் தேவனுடைய காருண்யம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. டோன்ட் லூஸ் ஹார்ட். சோர்ந்து போவாதீங்க. இந்த 10 மாதம் நடக்கலை என்பதற்காக இந்த மாதமும் அப்படியே இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆமென். கடந்த 10 மாதம் நடக்கலாங்க, இனிமேல் எப்படிங்க நடக்கும்னு யோசிக்காதீங்க. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு ஒன்றுமே நடக்கலை. ஆனால் ஒரே நொடி தான், ஒரு நொடியில் 12 வருஷத்தினுடைய காரியங்கள் மறந்து போனது. என் தேவனாகிய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த மாதத்திலே அவருடைய காருண்யம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி உங்கள் சூழலிருந்து நீங்கள் வெற்றி பெறும்படியாக செய்யும். ஆமென். டோன்ட் லூஸ் ஹார்ட். சோர்ந்து போகாதீங்க. பிசாசு என்றைக்குமே நாம் சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழலை தான் ஏற்படுத்துவான். எப்போவுமே நாம் அழுது கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பிசாசு ஏற்படுத்துவான். என்ன நடந்துச்சு? உனக்கு 10 மாதம் உனக்கு ஒன்றும் நடக்கலையே, இத்தனை வருஷங்கள் உனக்கு எதுவுமே நடக்கலையே, அப்போ எப்படி நடக்கும்? என் சகோதரா சகோதரி,
தேர் இஸ் a set time for everybody. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த குறித்த நேரம் வந்துச்சுன்னா, அது பிசாசாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், சூழலாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. எதுவும் தடை செய்யவோ தடுக்கவோ முடியாது. கர்த்தர் உங்களுக்கு எவைகளை வைத்திருக்கிறாரோ, அவர் எவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, அவர் முன்குறித்து வைத்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. அல்லேலூயா. அவர் சொல்ற அந்த வசனம், நம்மளுடைய வாக்குத்தத்த வசனம், அழகான ஒரு வசனம். அந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கிறீங்களா? கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை என்ன செய்றீங்க? அவனை சூழ்ந்து கொள்கிறீர். அவனை சூழ்ந்து கொள்கிறீர். கர்த்தர் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறார். அவருடைய தயவு உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய இரக்கங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்படியே ஒரு கவர் போல உங்களை சுற்றி இருக்கும். அல்லேலூயா. ஒரு அமேசான்லேயோ இல்லை வேறு ஃப்ளிப்கார்ட்லேயோ ஒரு பார்சல் ஒன்று ஆர்டர் பண்ணோன்னா நல்லா பேக் பண்ணி வரும். ஒரு லைட், ஒரு பல்பு ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு செல்ஃபோன் ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க. அப்போ செல்ஃபோன் மாத்திரம் கொண்டு வந்து அவன் கொடுக்க மாட்டான். அந்த பல்பு மாத்திரம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? நல்லா பேக் பண்ணியிருக்கும். அதுவும் சில பேக்கிங் எல்லாம் அவங்களுக்கு வந்து பபுள் ரேப்புன்னு சொல்லுவாங்க. பபுள் ரேப் நல்லா சுற்றி இருக்கும். ஏகப்பட்ட செல்ஃபோன் டேப் வச்சு ஒட்டியிருப்பாங்க. அது பிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அந்த அளவுக்கு அது பாதுகாப்பாக அதை வந்து சுற்றி கவர் பண்ணியிருப்பாங்க. உலகத்தானே அழிந்து போகிற ஒரு பொருளுக்காக அந்த அளவுக்கு பாதுகாப்பு செய்து அவன் கொடுக்குறான்னா, கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்க முடியும்? அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கும்? கர்த்தருடைய காருண்யம் எப்படியெல்லாம் நம்மை வழிநடத்தும்? தேவ தயவு எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வரும்? யோசித்து பாருங்க. ஆமேன். நீங்கள் தாவீது ஒரு வசனத்தை சொல்கிறாரு, 27ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. இந்த மாதத்தில் அப்படி தான் இருக்கணும். என்ன நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் நான் வந்து சோர்ந்து போக மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் வந்து ஐ வில் நாட் லூஸ் மை ஹார்ட். நான் வந்து அப்படியே மூலையில் போய் வந்து உட்கார மாட்டேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, என் இருதயம் என்ன செய்யாது? பயப்படாது. என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். எதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன்? எதில் நம்பிக்கையாக இருப்பேன்? ஆண்டவரிடத்துல நம்பிக்கையாக இருப்பேன். எப்போ ஆண்டவரிடத்துல நம்பிக்கையாக இருப்பேன்? ஒரு பெரிய பாளையம் இறங்கினாலும், ஒரு பெரிய யுத்தம் வந்தாலும், எப்படி? ஒரு பெரிய பாளையம் இறங்கினாலும், ஒரு பெரிய யுத்தம் வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் பயப்படாமல் இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன். யார் மேலே? ஆண்டவர் மீது இருப்பேன். ஏன் ஆண்டவர் மீது இருப்பேன்? எது வந்தாலும் அவர் என்னை சுற்றி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எது வந்தாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறதுனால. He will cover me. அவர் என்னை மூடி மறைத்து கொள்கிறார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்ன செய்கிறாரு? சொல்ல, காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்வார். நம்மை சூழ்ந்து கொள்வார். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, இது நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. சங்கீதத்தில் எத்தனையோ வார்த்தைகள் சொல்லலாம். ஒரு சில வார்த்தைகளை தான் நான் சொல்லுகிறேன். 46ஆம் சங்கீதத்தில் 1-3 வசனங்களில், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறார். அந்த துணை நம்மால் பார்க்க முடியாது. அந்த துணை நமக்காக யாவையும் செய்து முடிக்கும். அல்லேலூயா. அந்த துணை நம்மை சுற்றி கொள்ளும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வெற்றியோடு கடந்து வரும்படியாக செய்யும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும், நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. No matter what I come across this month, இந்த மாதத்தில் எதை நான் சந்திக்க நேரிட்டாலும்
திஸ் காட் இஸ் தேர் டு கவர் மீ. இந்த ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், இந்த ஆண்டவர் என்னை சூழ்ந்து கொள்வார், இந்த ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதுதாங்க நம்பிக்கை, அதான் விசுவாசம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் யாருக்கு இருக்கோ அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு வசனம், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும், நான் பயப்பட மாட்டேன்றார். இப்படியெல்லாம் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இத்தனை பெரிய விஷயங்கள் நடந்தாலும் பயப்பட மாட்டேன். நம்முடைய விஷயங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து இதை தாண்டி எதுவும் வந்திருக்காது. ஹல்லேலூயா. மலை எல்லாம் உடஞ்சி, சமுத்திரத்தில் இருக்க ஜலங்கள் தண்ணீரெல்லாம் பொங்கி சுனாமியை போல கடந்து வந்தாலும், பூமி வந்து நிலை மாறினாலும், இந்தியா வந்து அப்படியே அமெரிக்கா பக்கத்தில் போனாலும் எப்படி இருக்கும்? இந்தியா அமெரிக்கா பக்கத்தில் போயிடுச்சா? அவ்வளோதான், வந்துச்சுன்னா போதும், அடுத்த செகண்ட் தண்ணியில் நீந்தியாச்சும் அமெரிக்கா போயிடலான்னு அநேகர் போயிடுவாங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் அழகாக சொல்லுது, பூமி நிலை மாறி போனாலும், எந்த இடத்திற்கு அது வந்து பெயர்த்துக்கிட்டு என்ன சூழலில் அது மாறி போனாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என் சகோதரா சகோதரி, நல்லா கவனமாக கேளுங்க. இந்த மாதத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், காருண்யம் என்னும் கேடகத்தினாலே உங்களை சூழ்ந்து கொள்வேன். ஹல்லேலூயா. நோ மேட்டர் வேர் யூ ஆர், நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழல் உன்னுடைய சூழலாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய காருண்யம் உங்களை சுற்றிக்கொள்ளும். அது எரிகிற அக்னி சூளையாக இருந்தாலும், அது சிவந்த சமுத்திரமாக இருந்தாலும், அது சிங்கத்தின் கெவியாக இருந்தாலும், அது எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய காருண்யம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். நத்திங் கேன் எவர் ஓவர்டேக் யூ. எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து போகிறாங்க. அப்படி எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து புறப்பட்டு அவர்கள் போகும்போது எங்கே வந்து நிற்கிறாங்க? சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். பார்வோன் இவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போக விடுகிறான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவன் மனம் மாறி அவர்களுக்கு பின்பாக அவன் துரத்தி கொண்டு வருகிறான். நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள் நாம் படித்தோம் அப்படின்னா, ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான the best of the best, அதான் பிரதானமான the best of the best, பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். எப்படி இருக்கும் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்டாப் இருக்கு. எங்க ஸ்டாப்பு? ரெட் சி, சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக நிற்கிறாங்க. பின்னாடி பார்த்தா பார்வனுடைய சேனை துரத்தி கொண்டு அவர்கள் வருகிற அந்த சத்தத்தையும் அந்த புகை எழும்பி கொண்டு வருகிறதையும் இந்த ஜனங்கள் பார்க்குறாங்க. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. எப்படி இருந்திருக்கும்? என்னவெல்லாம் இவங்க வந்து யோசித்திருப்பாங்க, என்னவெல்லாம் அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல என்னென்னலாம் பேசி இருந்திருப்பாங்க. என்னங்க கர்த்தருடைய தயவு இருந்துச்சுன்னு நினச்சேன், கர்த்தருடைய காருண்யம் இருந்ததுன்னு நினச்சேன், கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் தான் நாங்கள் வெளியே கொண்டு வந்தார், ஆண்டவர் தான் வெளியே கொண்டு வந்தார். அப்புறம் ஏங்க ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு? நான் கர்த்தருடைய பிள்ளை தானே, ஏன் எனக்கு ஆண்டவர் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்று பலவிதமான காரியங்களை வந்து பேசியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பலவிதமான காரியங்கள் அவர்களுக்குள்ளாக சூழ்ந்து இருக்கும். நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம வேற மாதிரி பண்ணியிருந்திருப்போம். அல்லேலூயா. ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு என்ன பண்ணணும்னே புரியல, என்ன செய்யணும்னே தெரியல. they were terrified. அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால்
கர்த்தர் அவர்களை கைவிடலை. கர்த்தர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்தார். யோசித்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை செய்தார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 21, 22 வசனங்களை பார்த்தீங்கன்னா, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் தண்ணீர் அவர்களுக்கு மதிலாக நின்றது. 21வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். பெரிய காத்து அந்த தண்ணீர் அந்த தண்ணீரே விலகி போகும்படியாக, ஒரு குவியலாக பிரிந்து போகும்படியாக செய்தார். நல்லா கவனமாக கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆடு மாடுகள், மோசே எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஒரு கடல், ஒரு தண்ணீரையே பிரித்து தண்ணீர் கடியில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தையே காய்ந்து போகக்கூடிய அளவிற்கு காற்று அடிக்குது. ஆனால் அந்த ஜனங்கள் அங்கே தான் நிற்கிறாங்க. ஜனங்கள் யாரும் அந்த காற்றுல அடிச்சுட்டு போகலை. அல்லேலூயா. யோசித்து பார்க்குறீங்க, புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஒரு கடலையே பிளந்து பயங்கரமான ஒரு தண்ணீரை ரெண்டாக பிரிந்து போகக்கூடிய அளவிற்கு காத்தடிக்குது. ஆனால் ஜனங்கள்ல அங்கே தான் நிற்கிறான். இந்த மாதத்தில் என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத காரியத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக அவருடைய காருண்யம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் இந்த மாதத்திலே நீங்க சுதந்திரிக்கும்படியாக செய்வார். நான் நம்பி விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பெரிய காற்று அப்படியே தண்ணீர் பிளந்து, அந்த தண்ணீர் பிளந்து கீழே ஒரு பாதையை உருவாக்கி அந்த பாதையில நடந்தாங்க. பாதையே இல்லை, சொல்லப்போனால் அந்த இடத்துல பாதையே கிடையாது. ஆனால் பாதையே இல்லாத இடத்துல ஒரு பாதையை ஆண்டவர் உண்டாக்கினார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், எங்க இதுக்கு வழியே இல்லைங்க, என்ன செய்தாலும் இதுக்கு வழி இல்லை, அது நம்மால எதுவுமே செய்ய முடியாது, உன்னாலையும் செய்ய முடியாது, என்னாலையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனால் வழியே இல்லாத இடத்துல கூட இந்த இயேசுவால் வழியை ஏற்படுத்தி நீ அதிலே சுதந்திரிக்கும்படியாக, நீ அதில் வெற்றி பெறும்படியாக, நீ அதில் ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே அவருடைய காருண்யம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, பாதையே இல்லை அப்படின்னா கூட அந்த இடத்துல ஒரு பாதையை என் தேவனாகிய கர்த்தரால் உண்டாக்க முடியும். அதுதாங்க ஆண்டவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். 10 மாதம் நடக்கலையே, 10 வருஷம் நடக்கலையே. சகோதரா சகோதரி, 10 வருஷம் உன் டைம் இல்லைப்பா. அல்லேலூயா. இந்த 10 மாதம் உன்னுடைய டைம் இல்லை. உன் டைம் எப்போ வருமோ அப்போ என் தேவனுடைய இரக்கங்கள், என் தேவனுடைய தயவு, என் தேவனுடைய காருண்யம், என் தேவனுடைய கிருபை அப்படியே வந்துச்சுன்னா எதுவுமே தடையாக நிற்க முடியாது. அங்க பாதையே இல்லை நீயும் நானும் சொல்லலாம். ஆனா அந்த பாதையே இல்லாத இடத்துல ஆண்டவராகிய கர்த்தரால் ஒரு பாதையை உண்டாக்க முடியும். அல்லேலூயா. அந்த அவ்வளவு காற்று அடிக்குது, லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, வயதானவர்கள் இருக்கிறாங்க. யாருக்கும் அந்த காத்து சேதத்தை உண்டு பண்ணல.